வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கக்கிழமை. நேற்று ஒரே நாளில் நிறைய காய்கறிகளோட விலை அதிகரிச்சிருக்குங்க. இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்க. எந்தெந்த காய்கறிகளோட விலை அதிகரிச்சிருக்கு, எந்தெந்த காய்கறிகளோட விலை குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விலைக்குறைவான காய்கறிகளை இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்க பாருங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. தேங்காய் ஒன்று 50 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. எலுமிச்சங்காய் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விலை உயர்ந்திருக்குங்க. தக்காளி 1 கிலோ 40 ரூபாயா விலை அதிகரிச்சிருக்கு. சின்ன வெங்காயம் 1 கிலோ 100 ரூபாய் வரைக்கும் விற்பனையாட்டு இருக்குங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 45 ரூபாய்க்கு விலை உயர்ந்திருக்கு. இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய்க்கு விலை கூடியிருக்கு. கேரட் 1 கிலோ 100 ரூபாய். பீன்ஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பூண்டு 1 கிலோ 160 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனையாகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. காலிஃப்ளவர் பூ ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கருவேப்பிலை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பீட்ரூட் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அவரைக்காய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனையாகுது. புடலங்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பீக்கங்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சக்கரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சேப்பக்கிழங்கு 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பேபி உருளைக்கிழங்கு 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சவுச்சவுக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. நூகுல்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனையாகுது. முருங்கைக்காய் ஒன்று 5 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சுரக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பாகக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையாகுது. முள்ளங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கோவக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ப்ரக்கோலி 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனையாகுது. ரெட் கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பச்சை கலர் குடமிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சிவப்பு கலர் குடமிளகாய் 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மஞ்சள் குடமிளகாய் 1 கிலோ 170 ரூபாய்க்கு விற்பனையாகுது. குஜாலா கத்திரிக்காய் 1 கிலோ 65 ரூபாய். பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய். புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய். ஸ்வீட் கார்ன் ஒன்று 15 ரூபாய். காராமணி 1 கிலோ 50 ரூபாய். சுண்டைக்காய் 1 கிலோ 105 ரூபாய். கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய். வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வாழைத்தண்டு ஒன்று 20 ரூபாய். வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய். மாங்காய் 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. பச்சை பட்டாணி 1 கிலோ 290 ரூபாய். காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய். பேபிகார்ன் ஒரு பாக்கெட் 50 ரூபாய். முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய். சிறுகீரை ஒரு கட்டு 15 ரூபாய். தண்டுக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனையாகுது. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வல்லாரக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய். அகத்திக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனையாகுது. புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனையாயிட்டு இருக்குங்க. இந்த 60 வகையான காய்கறிகளோட விலைகளில் நேற்று ஒரே நாளில் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கோட விலையெல்லாம் ரொம்பவுமே அதிகரிச்சிருக்குங்க. அதனால விலை அதிகமாக இருக்கிற காய்கறிகளை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. 60 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கிடைக்கிற காய்கறிகளை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கிற முடியும். காய்கறிகளை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறவங்க நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே வந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்குங்க. நல்ல லாபத்துக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் வீடியோவாக வெளிவருது. அந்த வீடியோவை பார்த்து மார்க்கெட்லேயோ கடையிலையோ போய் பொருட்கள் வாங்கி உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.